கேம் சேஞ்சர். ஷங்கர் இயக்கிய பல படங்களோட கலவைதான் இந்த படம் அப்படின்னு விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த படத்திற்கு ஆந்திரா, வட மாநிலங்கள்ல நல்ல விமர்சனங்கள் வந்தாலும் தமிழ்ல வழக்கமான ஷங்கர் படம் தான் அப்படின்னு சிம்பிளா பேசுறாங்க. ஒரு பக்கம் இந்த படத்திற்கு அல்லு அர்ஜுன், ஜூனியர் என்டிஆர் ரசிகர்கள் நெகட்டிவ் விமர்சனங்களை அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்க. மறுபக்கம் படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்கு. ஆனா இதுல மாட்டிக்கொண்டது என்னமோ இயக்குனர் ஷங்கர் தாங்க. ஷங்கர் இயக்கத்துல கடைசியா வெளிவந்த படம் இந்தியன் 2. அந்த படத்தால அவருக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள். ஷங்கரிடம் சரக்கு தீர்ந்து போயிடுச்சு, இனிமேல் அவர் படங்கள் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, ஒரே ட்ராக்ல தான் போறாரு, அப்படியெல்லாம் பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுதும் அதே பாணியில தான் இந்த கேம் சேஞ்சர் படத்தையும் எடுத்திருக்காரு. இந்த படத்திற்கு எதிர்மறை விமர்சனங்கள் வந்தாலும் தில்ராஜ் பெரிய துன்பத்தை அனுபவித்து இருக்கிறாரு. அவருடைய பல சொத்துக்களை அடமான வச்சுதான் இந்த படத்திற்கு பைனான்ஸ புரட்டி இருக்காரு. இதற்கிடையில வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்ட படம் HD பிரிண்ட்ல வெளிவந்தது. இதை வைத்து தில்ராஜிடம் பணம் பறிப்பதற்கு ஒரு கும்பல் 5 கோடி வரை பேரம் பேசி இருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் அவர் மசியலையா. அந்த படமும் HD பிரிண்ட்ல வெளிவந்தது மட்டுமல்லாமல் லோக்கல் கேபிள் டிவியிலும் ஒளிபரப்பப்பட்டுள்ளது.